Good evening friends. நம்ம இன்னைக்கு NCERT 7th standardல மோஷன்ங்கற சாப்டர்ல இருந்து ஸ்பீட் பேசிஸ்ல ஒரு क्वेश्चन பார்க்க போறோம். Salma takes 15 minutes from her house to reach her school on a bicycle. If the bicycle has a speed of 2 meters per second, calculate the distance between her house and the school. Question என்ன கேட்டிருக்காங்கன்னா சல்மாங்கற கேர்ள் 15 மினிட்ஸ்ல அவ வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு பைசைக்கிள்ல ரீச் ஆகுறா. அந்த பைசைக்கிளோட ஸ்பீட் என்னன்னா 2 மீட்டர் per second. So what is the speed of the bicycle? 2 meter per second. So solution பார்க்கறோம். Speed of the bicycle is 2 meter per second. What is the time period? Total time taken equal to எவ்வளவு டைம்ல போறா 15 minutes. என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க? calculate the distance between her house and the school. அவளுக்கு வீட்டுக்கும் ஸ்கூலுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா நமக்கு ஸ்பீடோட ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடுனா ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஸ்பீடு டைமும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு the speed multiplied by time. இந்த டைம் இந்த மேல வரும்போது நமக்கு அது மல்டிப்ளிகேஷனா மாறும் for time. இப்போ நம்ம வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸ்பீட் என்ன கொடுத்திருக்காங்க? 2 மீட்டர் per second into இங்க டைம் செகண்ட்ஸ்ல கொடுத்திருக்கிறதுனால இந்த 15 மினிட்ஸை நம்ம செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு மினிட்ங்கிறது 60 செகண்ட்ஸ். அப்போ 15 multiplied by 60 equal to 900 seconds. இப்போ இந்த டைம்ல நம்ம என்ன போடணும்? 900 seconds. That is 2 into 900. இப்போ 9 2s are என்னது? 18. அப்புறம் அங்க ரெண்டு ஜீரோ போடும். 1800. இந்த செகண்டும் கேன்சல் ஆகும். நமக்கு 800 meter. So the distance between her school and her house is equal to 1800 meter or 1.8 kilometer. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.